கன்னடத்து பைங்கிலி என ரசிகர்களால் புகழப்பட்ட நடிகை சரோஜா தேவி காலமானார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெங்களூருவில் வசித்து வந்த சரோஜா தேவி வயது மூப்பு காரணமாக அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கன்னடத்து பைங்கிலி என ரசிகர்களால் புகழப்பட்ட நடிகை சரோஜா தேவி காலமானார். பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவி காலமாக இருக்கிறார். கூடுதல் விவரம். வணக்கம். கன்னடத்து பைங்கிலி என ரசிகர்களால் புகழப்பட்ட சரோஜா தேவி தற்போது காலமாகி இருக்கிறார். பெங்களூரில் வசித்து வந்த சரோஜா தேவி வயது மூப்பு காரணமாக தற்போது காலமாகியிருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. கன்னடத்து பைங்கிலி என தொடர்ச்சியாக ரசிகர்களால் புகழப்பட்ட வந்த சரோஜா தேவி தற்போது மறைந்திருக்கிறார். அவருடைய வயது 87 என தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது வயது மூப்பின் காரணமாக அவர் காலமாகியிருக்கிறார். 1990களில் தமிழ் திரையுலகம் கொண்டாடி தீர்த்த ஒரு நடிகை சரோஜா தேவி. கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி என மக்களால் அன்போடு அழைக்கப்படும் இவருக்கு பரதநாட்டியமோ நாடகத்தில் நடித்த அனுபவமோ கிடையாது. இருந்த போதிலும் தன்னுடைய நடிப்பாலும் உடல் அசைவுகளாலும் நளினத்தாலும் கவர்ச்சியை காட்டாமல் ஒட்டுமொத்த தென்னிந்திய திரை உலகையே கட்டி போட்ட திரைப்படத்துறையில் 1/4 நூற்றாண்டுக்கும் மேலாக வெற்றிகரமாக கால் பதித்தவர். நடை, உடை, பாவனை, சிகை அலங்காரம், நடிப்பு போன்ற எல்லா துறைகளிலும் அறிமுகப்படுத்திய புதுமைகள் அவரது தனித்துவத்தை புதிதாக மின்னச் செய்தன. இந்த நிலையில்தான் தன்னுடைய 87வது பிறந்த நாளை கடந்த ஜனவரி மாதம் கொண்டாடிய நிலையில் தற்போது அவர் காலமாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்ப கால வாழ்க்கையை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் இந்திய பட உலகின் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்த சரோஜா தேவி 1938ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி பெங்களூருவில் பிறந்திருக்கிறார். காவல்துறை அதிகாரியான பைரப்பா மற்றும் ருத்ரம்மா தம்பதியரின் 4வது மகளாக பிறந்த இவர் 5 பெண் குழந்தைகளில் ஒருவராக இருந்தார். குடும்பத்தினர் ஆண் குழந்தையை எதிர்பார்த்த நிலையில் சரோஜாவின் பிறப்பால் அவர்கள் மனம் வருத்தத்திற்கு உள்ளானதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக தன்னுடைய நடிப்பின் மூலம் திரையுலகில் கால் பதித்தவர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் என்றால் சரோஜாவின் திரைப்பட நட்சத்திரமாக மாற்ற வேண்டும் என தொடர்ச்சியாக அவரது குடும்பத்தினர் முடிவு செய்து அதன்படிதான் தற்போது திரைப்படத்தில் நடிக்க தொடங்கினார். பல்வேறு புகழ்ச்சி பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கன்னட சினிமாவில் கதாநாயகியான அறிமுகமான சரோஜா தேவி தமிழ் சினிமாவிலும் கால் பதிக்க சிவாஜி கணேசன் நடித்த தங்கமலை ரகசியம் திரைப்படம் காரணமாக அமைந்தது. பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியத்தின் உதவியுடன் இப்படத்தில் நடன மங்கையாக தோன்றி பல்வேறு திரைப்படங்களிலும் தொடர்ச்சியாக நடித்திருக்கிறார். பல்வேறு கதாபாத்திரங்களிலும் அவர் நடித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கன்னடத்து பைங்கிலி என ரசிகர்களால் புகழ்பெற்ற சரோஜா தேவி வயது மூப்பின் காரணமாக தற்போது உயிரிழந்திருக்கிறார். பெங்களூருவில் வசித்து வந்த அவரின் உயிரானது தற்போது பிரிந்திருக்கிறது. தொடர்ச்சியாக திரையுலகினர் அவருடைய மறைவிற்கு அஞ்சலி தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில்தான் 77வது வயதில் அவர் மறைந்திருக்கிறார். தொடர்ச்சியாக வயது மூப்பின் காரணமாக அவரது உயிர் பிரிந்திருப்பதாக தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.